ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். "ஊருக்கு முன் விளக்கேற்றினால் உயர்குடி ஆவான்" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு ஏற்ப நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால நிலவாசல்ல கோலமும் போடல. பூ வைக்கல. அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம விளக்கேத்திலாம் அப்படின்றதுனால 6 மணிக்குள்ள நான் ஷார்ப்பா 6 மணிக்கெல்லாம் விளக்கேத்திட்டேன். தீபம் வச்சதுக்கு அப்புறம் தான் நிலவாசல்ல கோலம் போட்டு, பூ வச்சு நைவேத்தியத்துக்கு என்னவோ அத வச்சுட்டு பூஜை போட்டிருந்தேன். இன்னைக்கு விநாயகர் 3வது நாள் இன்னைக்கு. அவருக்கு 3, 5 நாளும் 3வது நாள் வெள்ளிக்கிழமைன்றதுனால அவர வழி அனுப்பல. அதனால 5 டேஸ் வச்சிருந்து தான் அவர அனுப்பணுன்ட்டு. அதனால காலையில, மாலையில அவருக்கு பூஜை போட்டுட்டு வந்திருந்தேன். விநாயகர் எப்பவுமே ஒரு எளிமையான கடவுள் தான். அவருக்கு சின்னதா ஏதோ மஞ்சள்ல பிடிச்சு வச்சா கூட அவர் கடவுள் தான் நமக்கு. ஆனா அவர இப்ப நம்ம வச்சிருந்து அவர 5வது நாள் அவர எடுத்துன்னு போய் கிணத்துலயோ, தண்ணிலயோ போறதுன்றது ரொம்பவே ஒரு ஒரு பாரம்பரியன்றதுனால நம்ம அத ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனா அது அவர கடைசியா வழி அனுப்ப சொல்ல அழகா வச்சிருந்து இப்ப எடுத்துன்னு போய் போட்டுறோமே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. நம்ம இந்து மதத்துல மட்டும் தான் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், வழிபாட்டு முறை, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வெவ்வேறான வழிபாட்டு பூஜை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா, அது ஒவ்வொன்னுமே நம்மளுடைய சயின்ஸோடவோ, நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்டமா இதோட தான் அந்த வழிபாட்டு முறைகள், அந்த செய்ற பலகாரங்கள், அ ச உணவு பழக்கவழக்கங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஒரு மங்களகரமான வழிபாட்டு முறைனா, அது நம்ம இந்து மதத்துல மட்டும் தான் இருக்கு. நிலவாசலெல்லாம் கோலம் போட்டு முடிச்சாச்சு. வெளியே துளசி மாடத்துலேருந்து பூ வச்சுட்டு, பூஜை ரூம்லேயும் எல்லாமே பூலாம் வச்சாச்சு. வச்சுட்டு இன்னைக்கு நெய்வேத்தியமா விநாயகருக்கு நான் பொரியும், அவல், வெல்லம் போட்டு வச்சிருந்தேன். சின்ன கற்கண்டு மாரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் பானகம் நெய்வேத்தியத்துக்காக வச்சிருந்தேன். இது வாடகை வீடு தான். இது இதில கபோர்டு அதாவது பூஜை ரூம்லாம் இல்ல. கபோர்டு கூட எதுவுமே வச்சிடல. அதனால நாங்களே ஒரு கபோர்டு ஆச்சரியக்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். வச்சு தான் சாமிய கும்பிட்டுருக்குறோம். குடிசை வீடா இருந்தாலும் சரி, இல்ல வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லைனாலும், நமக்கு என்ன முடியுமோ அந்த மாரி எளிமையான முறையில கடவுள நான் அரேஞ்ச் பண்ணி நம்ம கடவுள வழிபடுறது மனசுக்கு திருப்தியா, அன்பா வணங்குனாவே கடவுள் நமக்கு முழு ஆசீர்வாதமும் குடுப்பாரு. இதோட இந்த வீடியோ ஃபினிஷ். இதோட நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது மணி சத்யா. ஓகே, பை, டாட்டா. என்னுடைய பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் எதுவும் எழுதாமல் பேசுறதுனால கொஞ்சம் திக்கலன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.